ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி ராஹி சமையலில் எங்கள் வீட்டில் லன்ச் புளிக்குழம்பும் முள்ளங்கி பொரியல் தான் செஞ்சுருந்தேன். வாங்க பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி பொரியல் செய்கிறதுக்காக முள்ளங்கி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் புளிக்குழம்பு செய்கிறதுக்காக வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்காக வெண்டைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அப்புறம் பூண்டு பல், வெங்காயத்துக்கு பூண்டு பல் ரெண்டுத்துக்குமே சேர்த்து இது க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ முள்ளங்கி பொரியல் நான் சமைக்கிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி இருக்கும். அதுக்கு நான் ஒரு 4 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம். கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த பொரியலுக்கு வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். பூண்டு பல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம புளிக்குழம்புக்காக செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை மட்டும் வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெண்டைக்காவை ஸ்லைஸ் பண்ண வெண்டைக்காய் வெறும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போது இது வதக்கின பிறகு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கி பொரியலுக்காக நல்லா வெங்காயம் வதங்கணும். இது சிம்மில் வச்சு வதக்கிக்கிறேன் வெங்காயம். அதுக்கப்புறம் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கி ஆட் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் நல்லா அதை தண்ணி விடும். அந்த தண்ணி வதக்கிறதுக்காக சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கி பொரியலுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. மிளகாத்தூள் ஆட் பண்ணல, மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள், அப்புறம் மஞ்சள்தூள், அப்புறம் தனியாத்தூள். மிளகுத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணலை. அது போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு வெண்டைக்காய் ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு. அந்த வெண்டைக்காய் நல்லா கொஞ்சம் நல்லா அதுலேருந்து கொலப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போயிட்ட பிறகு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு திரும்ப வதக்கிக்கணும். இப்போ முள்ளங்கி பொரியலுக்காகவும் நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அது ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு நான் வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நம்ம சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அதை விட்டோன்னா அது ரெடி ஆகிடும். இப்போ உப்பு போட்ட பிறகு வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காய் நீங்கள் இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம வதக்குறோன்னா, நம்ம குழம்புல போடும்போது குழம்புல அந்த கொலப்பான டேஸ்ட் வராது. இல்லைனா நம்ம அப்படியே நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணோம்னா குழம்புல ஒரு மாதிரி கொலப்பு மாதிரி இருக்கும். இது வதக்கி நம்ம சேர்க்கும் போது அந்த கலப்பு தன்மை இருக்காது. இப்போ நான் அதே பேனில் கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் சாம்பார் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம பாருங்கள், சாம்பார் வெங்காயம் நல்லா வதக்கிடணும். வதக்கின பிறகு நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். இப்போ முள்ளங்கி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொரியல் மிளகாத்தூள் போட்டு பண்ணலாம். நான் மிளகுத்தூள் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி
வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு தக்காளியும் தேங்காயும் மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பாத்திரத்தில் சூடு ஏறின பிறகு நம்ம சிம்மில் வச்சிட்டோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் முள்ளங்கி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மெனு. வித்தின் ஒரு 1/2 ஹவரில் நம்ம செஞ்சிடலாம். இது புளி ஊற போட்டிருந்தேன், அந்த புளியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முள்ளங்கி பொரியல் ஒட்டவே ஒட்டாமல், அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே கீழே விழும். அப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வெண்டைக்காய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சிம்மில் வச்சிட வேண்டியதுதான். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் புளிக்குழம்பும் சிம்மில் வச்சிட்டோன்னா அது ஒரு 15 to 20 minutes ஆகும். அதுவுமே ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு கூட ஆம்லேட் அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு புளிக்குழம்புல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.